Good morning students. In this video we are going to see term 2 4th standard science 3rd unit plants 3rd topic parts of flower. இந்த வீடியோல பார்க்கலாம். Have you seen flowers? Try to answer the questions given below. A. Which is your favorite flower? Dashல எழுதிக்கங்க. உங்களோட favorite flower எழுதிக்கங்க. Second, B. What is the color of the flower? அந்த flowerோட color என்னன்னு எழுதிக்கங்க. C. How does it smell? அதோட smell எப்படி இருக்கும்? அதையும் டேஷ்ல எழுதிக்கங்க. The 4 visible parts of a flower are explained below. பூவுல காணப்படக்கூடிய 4 முக்கிய பாகங்கள் கீழே விளக்கப்பட்டிருக்குது. First one, sepal. Sepals are leaves that protect the flower while it is still a bud. Sepals are usually green in color. செப்பல்ஸ்னா புள்ளி வட்டம். மலரானது மொட்டாக இருக்கும்போது அதனை பார்க்கும்போது வெளிப்புற அடுக்கு புள்ளி வட்டமாகும். இது பெரும்பாலும் பச்சை நிறத்தில் காணப்படும். நெக்ஸ்ட் பெட்டல். Petals are often bright colored. Their main job is to attract insects such as bees or butterflies to the flower. The insects help the flowers in the transfer of pollen grains. அடுத்து அல்லிவட்டம். அல்லிவட்டம் பிரகாசமான நிறமுடைய மலரின் அடுக்கு ஆகும். தேனீக்கள் அல்லது வண்ணத்து பூச்சிகள் போன்ற பூச்சிகளை ஈர்ப்பதே இதன் முக்கிய பணியாகும். பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. போலன் கிரெயின்ஸ்னா மகரந்த சேர்க்கைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டாமன். ஸ்டாமன் கேன் பி சீன் அட் த சென்டர் ஆஃப் எ ஃப்ளவர். தே கண்டெயின் போலன் கிரெயின்ஸ் தட் ஹெல்ப் த பிளான்ஸ் டு மல்டிப்ளை. இட் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஸ்டேமன்னா மகரந்த தாள் வட்டம். இந்த மகரந்த தாள் வட்டம் மலரின் மைய பகுதியில் காணப்படுகின்றது. இதில் இனப்பெருக்கத்திற்கு உதவும் மகரந்த துகள்கள் உள்ளன. இது மலரின் ஆண் பாகமாகும். நெக்ஸ்ட் ஒன், பிஸ்டில். Pistil is also seen at the center of the flower. The pistil uses the pollen to help the flower become the fruit. It is the female part of a flower. Pistil means சூலகம். மலரின் நடுப்பகுதியில் சூலகம் காணப்படுகிறது. சூலகம் மகரந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுகிறது. இது மலரின் பெண்பாகமாகும். More to know. The largest flower in the world is Rafflesia. This rare flower is found in the rainforest of Indonesia. உலகின் மிக பெரிய மலர் ரஃப்லேசியா ஆகும். இந்தோனேஷியாவின் மழைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. Try to answer, fill in the blanks. First one, sepals dash the flower while it is still a bud. புள்ளி வட்டமானது மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை என்னன்னு அழைப்பாங்க? டேஷ்ல எழுதணும். ஆன்சர், protect. பாதுகாக்கும். அதனை பாதுகாக்கும். நெக்ஸ்ட், ஸ்டேமன் கண்டைன்ஸ் டேஷ் கிரெயின்ஸ். மகரந்த தூள் வட்டத்தில் டேஷ் துகள்கள் உள்ளன. மகரந்த துகள்கள் உள்ளன இல்லையா? போலன் கிரெயின்ஸ். ஆன்சர், போலன் கிரெயின்ஸ். தேர்ட் ஒன், பிஸ்டில் இஸ் டேஷ் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர். சூலகம் என்பது மலரின் டேஷ் பகுதி ஆகும். ஃபீமேல் பார்ட், பெண் பகுதி. ஆன்சர் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட், சீசனல் ஃப்ளவர்ஸ். த சேஞ்ச் இன் கிளைமேட் தட் அக்யூஸ் periodically is called seasons. There are 4 general seasons: spring, summer, autumn and winter. Most flowers bloom in a specific season, hence they are called seasonal flowers. பருவகால மலர்கள். அவ்வப்போது ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் பருவகாலங்கள் என்று அழைக்கப்படும். பொதுவாக 4 பருவ காலங்கள் இருக்கு. அவை வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் என்பதாகும். பெரும்பாலான மலர்கள் குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் மட்டும் பூக்கின்றன. எனவே இவற்றை பருவகால மலர்கள் என்று அழைக்கின்றோம். Flowers that bloom in winter. குளிர்காலத்தில் பூக்கும் மலர்கள். டிசம்பர், வின்டர் ஜாஸ்மின், டியூப்ரோஸ். Flowers that bloom in summer. கோடை காலத்தில் பூக்கும் மலர்கள். ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ். Flowers that bloom in autumn and spring. தஹ்லியா, சஃப்ரான், துலிப். டாலியா, குங்குமப்பூ, மணிப்பூ. More to know, firecracker flowers bloom in all seasons. குறிஞ்சி flower blooms once in 12 years. கனகாமரம் அனைத்து பருவங்களிலும் மலரும் மலராகும். குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். Next, exotic plants. The plants that are growing outside its native area either purposely or accidentally are called exotic plants. Most of these plants are brought to new areas for decoration purposes. Some of them are given below. இயல்பாக
வளரும் இடத்திலேயே குறிப்பிட்ட காரணத்திற்காகவோ அல்லது தற்செயலாகவோ மனிதர்களால் கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்படும் தாவரங்கள் அயல் தாவரங்கள் எனப்படும். இது அழகு தாவரங்களாகவும் இருக்கும். அலங்கார நோக்கங்களுக்காக பெரும்பாலான தாவரங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா சாகோபாம், ஃபோன், குரோட்டன்ஸ், டிராவலர்ஸ் பாம், போட் லில்லி, ஆலோவேரா, சைக்கஸ் சொல்லுவோம், சைகோபனை, பெரணி, குரோட்டன்ஸ், விசிறி வாழை, படகு அல்லி, கற்றாழை. More to know, Parthenium plant accidentally grow in a new native. This plant expands its range and disturbs the cultivation areas. The pollen of this plant is allergic in nature. So don't touch this plant wherever you see. பார்த்தினியம் எனப்படும் ஒரு வகை களைச்செடி திடீரென புதிய இடங்களில் வளர்கிறது. இது அதன் எல்லையை விரிவுபடுத்தி மற்ற விளைச்சல் பகுதிகளை ஆக்கிரமித்து வளர்வதால் வேளாண்மை பாதிக்கப்படுகிறது. இத்தாவரத்தின் மகரந்த துகள்கள் இயற்கையிலேயே ஒவ்வாமை கொண்டவை. ஆகையால் இவ்வகை செடியை தொடாமல் இருப்பது நல்லது. Try to answer. First one, find the odd one. First one, December tuberose tulip. டிசம்பர் பூ, சம்பங்கி பூ, மணிப்பூ டியூலிப் இல்லையா? இதுல மணிப்பூ டியூலிப் தான் ஆட் ஒன் வரும். துலிப் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் சாஃப்ரான் டாலியா ரோஸ், ஆட் ஒன் ரோஸ். தேர்ட் ரோஸ் போட் லில்லி குரோட்டன்ஸ், இதுல ஆட் ஒன் ரோஸ். ஃபிஃப்த் ஒன் பிளான்ட்ஸ் as food. Humans and other animals often use plants as food. Plants we eat are edible. Edible parts of some plants include leaves, stems and roots. We also eat fruits produced by plants. மனிதர்களும் பிற விலங்குகளும் பெரும்பாலும் தாவரங்களை உணவாக பயன்படுத்துகின்றன. சில தாவரங்களின் இலைகள், தண்டுகள் மற்றும் வேர்கள் உணவாக பயன்படுகின்றன. தாவரங்கள் உற்பத்தி செய்யும் கனிகளையும் நாம் உணவாக உட்கொள்கிறோம். எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களின் உண்ணக்கூடிய பாகங்கள் என்னன்னா ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எடிபிள். தட் இஸ் we can eat them as food. தாவரங்களின் பெரும்பாலான பாகங்கள் உண்ணக்கூடியவையாகவே உள்ளன. அவற்றை நாம் உணவாக உட்கொள்கிறோம். ரூட்ஸ் as food, உணவாகும் வேர்கள். Many plants store excess food in their roots. They have thick and swollen roots. These roots are used as food. Some of them are given below. Carrot, beetroot, டாபிக். கேரட்டும் பீட்ரூட்டும் மரவள்ளிக்கிழங்கும் இதெல்லாம் உணவாகும் வேர்கள் இல்லையா? சில தாவரங்கள் அதிகப்படியான உணவை தம்முடைய வேர்களில் சேமிக்கின்றன. இதன் காரணமாக அவை பருத்த மற்றும் தடிமனான வேர்களை கொண்டுள்ளன. இந்த வேர்கள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. அதுதான் கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு. நெக்ஸ்ட், ஸ்டெம்ஸ் as food. In some plants the stem stores the excess food in it. Potato, onion, ginger are underground stems that we eat. Some of them are given below. Onion, turmeric, sugarcane. சில தாவரங்கள்லாம் தண்டு பகுதியில் அதிகப்படியான உணவை சேமிக்கின்றன. நாம் உண்ணும் வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு போன்றவை நிலத்திற்கு அடியில் காணப்படும் தண்டுகளாகும். உணவாகும் தண்டுகள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம், மஞ்சள், கரும்பு. Leaves as food. Leaves of some plants are used as food. In some plants extra food is stored in leaves. We eat the leaves of plants like cabbage. Some of the leaves used as food are given below. Coriander, cabbage, moringa. சில தாவரங்கள் இலைகள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. சில தாவரங்கள் கூடுதல் உணவை இலைகளில் சேமிக்கின்றன. முட்டைகோஸ் போன்ற தாவரங்களின் இலைகள் உணவாக பயன்படுகின்றன. அவற்றை நாம் உட்கொள்கிறோம். உணவாக சில இலைகள் கீழே கூட்டுற கொத்தமல்லி, முட்டைகோஸ், முருங்கைக்கீரை இல்லையா? அடுத்து flowers as food. Flowers are the most attractive part of the plant. Many flowers are used as food. Some of them are given below. உணவாகக்கூடிய பூக்கள். பூக்கள் தாவரத்தின் கவர்ச்சிகரமான பகுதியாகும். பல பூக்கள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கீழே கொடுத்திருக்காங்க. வாழைப்பூ, காலிஃப்ளவர், கிராம்பு இல்லையா? பனானா ஃபிளவர், காலிஃப்ளவர், க்ளோ. Fruits as food. Many fruits are used as food. Fruits are rich in vitamins and minerals. They keep us healthy. All fruits can be eaten raw. பலவித பழங்கள் உணவாக பயன்படுகின்றன. பழங்களில் உயிர் சத்துக்கள் மற்றும் தாது உப்புகள் நிறைந்துள்ளன. இவை நாம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன. பெரும்பாலான பழங்களை நாம் பச்சையாகவே உண்ணலாம். எடுத்துக்காட்டு என்னன்னா பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட் இல்லையா?
Grains as food. Grains of pulses, cereals and pods are the commonly eaten seeds. They are rich sources of carbohydrates and proteins. Example, rice, pulses, fenugreek. உணவாகும் தானியங்கள், பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் பயறு வகைகள் பொதுவாக உண்ணப்படும் விதைகளாகும். இவைகளில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதுலதான் சில கீழே கொடுத்திருக்காங்க. அரிசி, பருப்பு வகைகள், வெந்தயம். Try to answer, fill in the blanks. First one, dash flower is used as food. கோடிட்ட இடத்துல dash மலர் உணவாக பயன்படுகிறது. Banana flower, வாழைப்பூ இல்லையா? Second one, dash part of the potato plant is used as food. Root வேர் பகுதி. Third one, stem of the dash stores food in it. Onion, sugar cane கூட எழுதிக்கலாம். Fourth one, seeds are rich in dash and dash. Carbohydrate and protein. More to know, trees are the longest living organism on earth. Bamboo plants can grow up to 90 cm in one day. பூமியில் அதிக நாள் வாழும் உயிரினம் மரங்களாகும். மூங்கில் மரங்கள் ஒரு நாளில் 90 சென்டிமீட்டர் அளவு வளரக்கூடியது.